Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது பிலிப்பியர் 2:9-10 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏன் நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இவ்வளவாய் உயர்த்தினார்? தேவ பிள்ளைகளே, அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமைத்தனத்தின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாகவே காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமாகவே தாழ்த்தி நமக்காக தேவனுடைய சித்தத்தை முழுமையாய் செய்து முடித்தார். தேவ பிள்ளைகளே, அவர் தேவனால் அழைக்கப்பட்ட நோக்கத்தை முழுமையாய் நிறைவேற்றினார். இன்று நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை நாம் செய்கிறதற்கு முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மையும் உயர்த்துவார். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மில் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்திற்குள் நாம் ஓடி வந்து சுகமாய் தங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகள் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இப்பொழுதே ஒப்பு கொடுங்கள். தேவ பிள்ளைகளே, அவருடைய திட்டம் மிகவும் உயர்ந்தவைகள், அவை மேலானவைகள். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய நாமத்திற்குள் ஓடி வந்து சுகமாய் நீங்கள் தங்க முடியும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி வந்து சுகமாய் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்தில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அதில் மன்னிப்பு உண்டு. இப்பொழுதே ஓடி வந்து சுகமாய் தங்குவோமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா, நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிலே அப்பா, உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து உம்முடைய நாமத்திற்குள் வந்து சுகமாய் தங்குவதற்கு நீர் கிருபை செய்து அவர்களை மென்மேலும் நீர் உயர்த்துவதற்காக நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.